This is Maha exercise 8.2 11th sum. A vector equal to கொடுத்துட்டாங்க B vector and C vector equal to அவங்களே கொடுத்துட்டாங்க எனில் கீழ்காணும் வெக்டர்களில் n அளவையும் திசை கொசைன்களையும் காண்கன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் A vector plus B vector plus C vector. n அளவுனா என்னது? mod A vector plus B vector plus C vector. எல்லாம் magnitude of A vector plus B vector plus C vector. திசை கொசைன்கள் சொன்னால் எக்ஸ் பை இந்த மாட் வருமா, ஒய் பை மாட், இசட் பை மாட் அப்படிங்கிறது தான். இப்போ என்ன கொடுத்துருக்காங்களோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஐஜேகேலாம் விட்டுட்டு புள்ளிகளை நேராக வந்து எழுத ஆரம்பிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு ஏவும் பியும் போட்டுக்கிறேன். ஏ வெக்டர் ஈக்குவல் டு ஐஜேகே ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 மைனஸ் 4. பி வெக்டர் ப்ளஸ் 3 மைனஸ் 4 மைனஸ் 5. ஓகே, அடுத்தது சி வெக்டர் மைனஸ் 3 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3. இப்போ மூணுத்தையும் என்ன பண்ண போகிறேன், கூட்ட போகிறேன். குறிகள் எதுவும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை சாமி. மூணுத்தையும் கூட்ட போகிறேன். மூணுத்தையும் கூட்டணும்னா 3 நம்பரும் கூட்டணும்னா ப்ளஸ் 3 மைனஸ் 3 கேன்சல் ஆகிடுச்சா? மீதி என்ன இருக்கும்? ப்ளஸ் 2 மட்டும் இருக்குமா? அடுத்தது ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். இப்போ 2 ப்ளஸ் இருக்குது. 3 2 கூட்டினா 5, 5 4 கழிச்சா 1, பெரியனுடைய குறி ப்ளஸ். 2 மைனஸ் 1 சேர்த்துக்கோங்க சாமி, மைனஸ் 9. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். 9 3 கழிச்சா 6, பெரியனுடைய குறி மைனஸ் 6. இதுதான் சாமி. இது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர். இப்போ மாட் ஆர் மேக்னிடியூட் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு மேக்னிடியூட் அல்லது மாடுன்னு போட்டோன்னு என்ன பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது ஸ்கொயர் ப்ளஸ் இது ஸ்கொயர் ப்ளஸ் இது ஸ்கொயர். இது எக்ஸு ஐ வெக்டர் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டர் ப்ளஸ் இசட் கே வெக்டர். இது எக்ஸ் ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1. இங்கே அடுக்கு ரெட்டப்படியாக ஸ்கொயர் போனதுனால அடுக்கு ரெட்டப்படியாக தான் மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் தான் வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உள்ள ப்ளஸ் தான் போடணும். 3 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் 36. தட் இஸ் ஈக்குவல் டு 36 கூட 4 சேர்த்தா 40, 40 கூட 1 சேர்த்தா 41. இதுதான் அது மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர், அதாவது எண் அளவு. அடுத்தது திசை கோசைன்கள். திசை கோசைன் என்ன சாமி? அந்த மதிப்பை எக்ஸ் பை இந்த மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர், மேக்னிடியூட் அல்லது மாடுன்னு சொல்லணும். ஓகேப்பா? ஸோ திசை கோசைன்கள் 2 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 41 ப்ளஸ் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 41 மைனஸ் 6 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 41. ஓகே, அடுத்து செகண்ட் சம்மா 3 இன்ட்டு ஏ மைனஸ் 2 இன்ட்டு பி ப்ளஸ் 5 இன்ட்டு சி. இப்போ 3 இன்ட்டு ஏ போட்டுக்கலாம். ஏ என்ற வெக்டரை 3ஆல் நான் பெருக்க போகிறேன். ஓகே, 3 மடங்கு தானே. அப்போ 3 2 6, 3 3 9, 3 12 மைனஸ் 12. 2b என்ன? 2b மைனஸ் 2b. நான் ஃபஸ்ட்டு 2ஆல் பெருக்கிறேன்னா அதுக்கப்புறம் குறியை மாற்றணும். மைனஸ் தானே, அது குறியை மாற்று. 3 2 6 ப்ளஸ் 6, 3 2 6 ப்ளஸ் 6, 4 2 8, என்ன 8? மைனஸ் 8. 2ஆம் வாய்ப்பாடு I 2 10 மைனஸ் 10. இப்போ என்னென்னா நான் என்ன பண்ண சாமி, இதில் மைனஸ் 2bன்னு இருக்குது. அப்போ மைனஸ்னால் குறிய மாற்று. ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ். ஓகே, அடுத்தது பாருமா 5c ப்ளஸ் 5c வெக்டர். 5வது பெருக்கல் வாய்ப்பாடு. நான் சியை பெருக்க போகிறேன். I 3 15 மைனஸ் 15 குறியோடு போடுங்க. I 2 10 ப்ளஸ் 10, I 3 15 ப்ளஸ் 15. குறி போடலன்னு அர்த்தம், ப்ளஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே சாமி, இப்போது எல்லாத்தையும் பண்ண போகிறேங்க. மைனஸ் போட்டதுனால நான் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணேன். ப்ளஸ் 6 மைனஸ் 6 கேன்சல், மீதி என்ன இருக்கும்? மைனஸ் 15. எல்லாமே ப்ளஸ். ஸோ ப்ளஸ் போட வேண்டிய அவசியம் கூட இல்லை. 10 8 18, ஒரு 10 கூட்டினா 28, 1க்கு அதிகமாக கூட்டுங்க, குறைச்சிடுங்க 27. இப்போ ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். அப்போ 15லேருந்து 12 நான் கழிச்சு விட்டுறேன். இல்லை 2 சேர்த்துட்டு இதை கழிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. 15லேருந்து 12 கழிச்சா 3ன்னா 3 ப்ளஸ் 3 ப்ளஸ் 3 ப்ளஸ் 10 சேர்த்தா ப்ளஸ் 3. இதுதான் அந்த யார் இது எல்லாத்தையும் கூட்டினது. ஓகே சாமி, நான் ப்ளஸ் போட்டுக்கிறேன். எல்லாத்தையுமே கூட்டினது இதுதான். இப்போது இதை மேக்னிடியூட் ஆஃப் அல்லது மாட் ஆஃப் 3a மைனஸ் 2b வெக்டர் ப்ளஸ் 5c வெக்டர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், டக்குன்னு மாடுன்னு போட்டாவே இல்லைனா இதுமாரி எண்ண அளவு எழுதுனாவே இதான் எண்ண அளவு போட்டாவே என்ன பண்ணணும் சாமி? ஸ்கொயர் ரூட் போடணும். 15 ஸ்கொயர் அடுக்கு ரெட்டப்பட மைனஸாக தான் ப்ளஸ் தான் வரும். 15 ஸ்கொயர் 225. 27 ஸ்கொயர், 27 ஸ்கொயர்னா அங்கே பாருங்கள் சாமி, 2 ஸ்கொயர் 4,
2 ஸ்கொயர் 4, 7 ஸ்கொயர் பாக்ஸ் போட்டுக்கோங்க. 7 ஸ்கொயர் 49. 3 நம்பரும் போயிடுங்க. 2 2 4, 4 7 28. கடைசி நம்பர் 9. 8 4 கூட சேர்த்தா 12க்கு 2, மீதி 1. 4 2 6, 6 1 7. அப்போது ப்ளஸ் 729 ப்ளஸ் இது 3 ஸ்கொயர் 9. தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 729 கூட கடைசி நம்பர் 9 9 9 18. 18 5 18 கூட அடிச்சுட்டா 23க்கு 3, மீதி 2 4 4 2 6 7 7 2 9 963. சாமி இங்கே தப்பு பண்ணி வச்சுக்கிறனே. 15லேருந்து 12 போனால் 3 10 3 கூட்டினா 13 வெறும் 3 போட்டுக்கிறேன். ஸோ 169 சாமி இதை வச்சுக்கிறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் கடைசி நம்பர் கூட்டினா 9 9 9 2 18 18 கூட 5 சேர்த்தா 23 23க்கு 3, மீதி 2 6 2 8 8 2 10 10 2 12க்கு 2, மீதி 1 1 1 2 2 7 9 9 2 11 1123. இதுதான் சாமி எண் அளவு. ஓகே, அடுத்தது இது சைடில் அந்த பக்கம் போடணும். நான் அந்த பக்கம் போட்டேன். இது கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்தது திசை கொசைன்கள். என்னது? முதல் உறுப்பு -15 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1123 ப்ளஸ் 27 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1123 ப்ளஸ் 13 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1123.